சின்ன வயசுல நம்ம பார்த்த படங்கள், அதில வந்த காதல் கதைகள், காவியங்கள், அப்புறம் வந்து நம்ம கேட்குற பாட்டுல இருக்கிற அந்த பாடல் வரிகள்ல இருக்கிற அந்த ஒரு ரொமான்ஸ், அப்புறம் இந்த மாரி புக்ஸ்லாம் படிக்கும்போது, அதில இருக்க அந்த ரொமான்ஸ் இதெல்லாம் படிச்சதுக்கப்புறமும், நமக்கு ஒரு 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 கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். நம்ம லைஃப்ல இந்த மாரிலாம் ஏன் நடக்கல? இது எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி கிடையாது. பட் ஒரு சில பேருக்கு அந்த கேள்வி இருக்கும். எனக்கு ஆனா இந்த படத்தில ஃபீல் பண்ற மாதிரியோ, இல்ல இந்த பாட்டு கேட்டா உங்களுக்குலாம் ஒரு ஃபீலிங் வருதுல்ல, அந்த ஃபீலிங்கோ, இல்ல வந்து இந்த ஹீரோ இவ்ளோ அழகா பார்த்தா அவங்கள பார்த்தா ஒரு அட்ராக்ஷன், ஹீரோயின செம்மையா பார்த்தா அவங்கள பார்த்தா ஒரு அட்ராக்ஷன். இந்த மாரி எனக்கு ஒண்ணு தோணுனதே இல்லையே பாஸ்! அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கிறவங்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு புக் தான் லவ்லெஸ் அப்படிங்கிற இந்த புக் பை ஆலிஸ் ஓஸ்மான். ஸோ இத எடுத்தோனே கேட்டோனே நம்ம எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு இந்த சிங்கிளா இருக்கவங்களுக்கு, காலங்காலமா சிங்கிளா இருக்கவங்களுக்கு, திஸ் புக் இஸ் ஃபார் மீ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் தட்ஸ் நாட் த ட்ரூத். இட்ஸ் நாட் ஃபார் தோஸ் யாருக்குன்னா இந்த மாரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்குங்க. பட் நான் வந்து எனக்கான பார்ட்னர் நான் இன்னும் சூஸ் பண்ணல. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் எனக்கு வந்து லவ் பண்ணணும்னு தோணல. எனக்கு லவ் பண்ண எனக்கு ஒருத்தங்க மேல காதல் வந்தாலும், அவங்களுக்கு திரும்ப என் மேல காதல் வரவே இல்ல. அதனால நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு ஆக்சுவலி இந்த புக் கிடையாது. இந்த புக் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் மெஜாரிட்டி ஆஃப் த பப்ளிக் ஒண்ணு கோ த்ரூ பண்றாங்க. ஆனா நான் அத கோ த்ரூ பண்ணல அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கான விடை தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கோட லீட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜியா அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் முடிய போகுது, காலேஜ் டேஸ் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கும்போது, ஒரு பல வருஷமா ஸ்கூல்ல அவங்களுக்கு வந்து ஒருத்தர் மேல கிரஷ் இருக்கும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, "ஏய் உனக்கு தான் அவன் மேல கிரஷ் இருக்குல்ல, போய் சொல்லேன், போய் சொல்லேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம ஊர்லலாம் இன்னும் அந்த அளவுக்கு ட்ரெண்ட் இருக்கான்னு தெரியல. பட் ஃபாரின்ல ஆப்வியஸ்லி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் டீனேஜ்லாம் வராங்க அப்படின்னா, ஒண்ணு த செக்சுவாலிட்டி இல்லைனா வந்து செக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிஸ்ஸிங் இதெல்லாம் ஒரு காமனான ஒரு சீன் அப்படிங்கிறதுனால, இவங்க வந்து "என்னது நீ இதுவரைக்கும் யாரையுமே கிஸ் பண்ணது இல்லையா? போ போய் அந்த பையன கிஸ் பண்ணு" அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. அண்ட் வென் ஜார்ஜியா வந்து அந்த பையனை தனியா பார்த்ததுக்கப்புறம், அந்த பையனுக்கும் இவங்க மேல லைட்டா ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும்போது, அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வர 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 வென் தே ஆர் வெரி க்ளோஸ், அப்போ வந்து அவங்களுக்கு இது கிஸ் பண்ணணும்னு தோணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அங்கேயே ஸ்டாப் பண்ருவாங்க. ஸோ எல்லா செட்டப்பும் கரெக்ட்டா தான் இருக்கும். அந்த பையனுக்கும் இவங்கள கிஸ் பண்ணணும்னு தான் இருக்கும். ஆனா சம்வேர் இவங்களுக்கு வந்து அந்த தோணல் இருக்கவே இருக்காது. அப்ப இத்தன நாளா நம்ம என்ன ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இது என்னன்னா, இந்த புக்ல வந்து ஜென்ரலி இவங்க அட்ரெஸ் பண்ணியிருக்க விஷயம், ஜார்ஜியா எப்படி வந்து அவங்களுடைய செக்சுவாலிட்டிய ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. சரி அப்போ ஒரு பையன பிடிக்கல. அப்போ ஒரு பொண்ண பிடிக்குமோ? ஒரு பொண்ண பிடிச்சாலாவது நம்ம லெஸ்பியன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிற மாதிரி தோணும்போது பார்த்தா, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டே வந்து லெஸ்பியனா தான் இருப்பாங்க. அவங்க 100% லெஸ்பியன். அது ரொம்ப கரெக்ட்டா இருப்பாங்க. லைக் எனக்கு பசங்கள பிடிக்காது. எனக்கு அது நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாரி அவங்களோட செக்சுவாலிட்டிய புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க கேரக்டர் பேர் வந்து பிப். ஸோ பிப் மேலேயும் உங்களுக்கு பெருசா ஃபீலிங்ஸ்லாம் இருக்காது. ஸோ என்னடா இது நமக்கு இந்த பொண்ணு மேலேயும் ஃபீலிங் வரல, அந்த பையன் மேலேயும் ஃபீலிங் வரல. இத்தன வருஷமா இந்த பையன் மேல நமக்கு கிரஷ் இருக்குன்னு நெனச்சோம். ஆனா, நமக்கு அந்த பையன் மேல எதுவும் ஃபீல் ஆக மாட்டேங்குது. வாட் இஸ் திஸ்? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடயே இவங்க வந்து காலேஜ்குள்ள போறாங்க. காலேஜ்ல இவங்க மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னொரு பையன் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இவங்க எல்லாரையும் ஒண்ணா இருக்கும்போது, இந்த செக்சுவாலிட்டிய ஃபைண்ட் அவுட் பண்ற அந்த ஒரு ப்ராசஸ்ல ஒரு பையன டேட் பண்ணி பார்ப்பாங்க. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட டேட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே தப்பு தப்பா போய் முடியும். அண்ட் இவங்களுக்கு வந்து பொண்ணுங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் தப்பா போய் முடியும். ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ற எல்லா விஷயமுமே தப்பு தப்பா போயிட்டே இருக்கும். ஆனா இது ஏன் நடக்குது அப்படின்னா, அதுக்கான கேள்வி ஒண்ணே ஒண்ணு தான். ஏன்னா நம்ம பார்க்குற படத்துல, இல்ல வந்து படிக்கிற புக்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து ரொமான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு செம்மையான ஒரு ஃபீலா வந்து காமிச்சு, அண்ட் எல்லாருக்குமே வந்து பெருசானா வி நீட் ஒரு செம்மையான ஒரு கம்பேனியன்ஷிப் நமக்கு இருக்கணும். நமக்கான ஒரு பார்ட்னரோட நம்ம லைஃப் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஒரு என்ன சொல்வாங்க, இந்த மழையில ஒண்ணு நனையிறதாகட்டும், இல்ல வந்து அந்த விண்டோ கிட்ட சும்மா உட்காந்து 2 பேரும் வந்து ஜோடியா உட்காந்து வேடிக்கை பார்க்கறதாகட்டும், பைக் ரைடு போகறதாகட்டும்னு சொல்லிட்டு நம்ம ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நிஜமாவே ரொமான்டிக்கா நமக்கு தேவைப்படுதா? இல்ல எல்லாரும் சொல்றதுனால நமக்கு அது ரொமான்டிக்கா தோணுதா? அப்படிங்கிற அந்த ஒரு குவெஸ்டின் வந்து ஜார்ஜியாக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து ஏற்படுது. அண்ட் இந்த ப்ராசஸ்ல அவங்க வந்து தான் வந்து ஏசெக்சுவல் அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்றாங்க. ஸோ நெறையா நான் இந்த சீரிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாடர்ன் ஃபேமிலிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க கே கப்புள்ங்கிறதுக்கு தனி அட்டென்ஷன் இருக்காது. அதில ஒரு கே கப்புள் இருப்பாங்க. ஸோ தனி அட்டென்ஷன் இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் எப்படி இங்க ஒரு கப்புள் இருக்காங்களோ, அப்படி ஒரு கப்புள் இருக்காங்களோ, அதே மாரி ஒரு கே கப்புள் இருக்காங்க. அது மாரி நார்மலா பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சில புக்ஸ்ல வந்து அவங்க அட்ரெஸ் பண்ற விஷயமே என்னன்னா, இத பத்தி யாருக்கும் விழிப்புணர்வு இல்ல. இத பத்தி யாருக்கும் பெரிய புரிதல் இல்ல. ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் பத்தியோ, இல்ல ஒரு கே ரிலேஷன்ஷிப் பத்தியோ, இல்ல ஒரு ஏசெக்சுவாலிட்டி பத்தியோ யாருக்கும் புரிதல் இல்லங்கும்போது, அத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு கதையா தான் பார்த்தேன். ஸோ கதையில ஏசெக்சுவாலிட்டி வருது அப்படிங்கிறத தாண்டி, ஏசெக்சுவாலிட்டிய வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காகவே எழுதப்பட்ட ஒரு புக்கா தான் இத நான் பார்த்தேன். ஸோ ப்ராபப்ளி இவங்க எழுதியிருக்கிறது
இருக்கிறது வந்து இந்த அடல்ட் ஃபிக்ஷன் தான் இது. ஸோ அந்த ஒரு டீனேஜ் பீரியடில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்போது தான் ஒரு ஏசெக்ஷுவல்னு ஒருத்தங்க வந்து டிஸ்கவர் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜார்ஜியா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரியலைஸ் பண்ணுறாங்க, எனக்கு பசங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் செக்ஷுவல் மட்டும் கிடையாது, ரொமான்டிக்கும் கூட. ஸோ எனக்கு வந்து ரொமான்டிக் ஃபீலிங்ஸும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட நான் வந்து இத்தனை நாளாக நான் வந்து ஒரு ஆசை வச்சுருந்தேன், நான் வந்து ஒரு ஐடியல் பார்ட்னரை மீட் பண்ணுவேன், நான் அவங்களோட ஒரு லைஃப் இருக்குன்னு நான் மீட் பண்ணுவேன். பட் இப்போ வந்து என்னென்னா அது எல்லாமே மாற்றி அமைஞ்சிச்சு. இது வந்து அப்நார்மல்னு ஒரு பீரியடில் அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்காதா, எனக்குன்னு ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருக்காதா, எனக்குன்னு ஒரு குழந்தைன்னு ஒன்று இருக்காதா, அந்த மாதிரி வந்து அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த லைஃப் நான் எதிர்பார்த்த லைஃப் இல்லை, பட் இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் தான். அண்ட் இதை வந்து ஃபுல்லாக எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த செக்ஷுவாலிட்டினா என்ன, ரொமான்டிக்னா என்ன, அதில் வந்து கிரே செக்ஷுவல்னு இருக்காங்க. கிரே செக்ஷுவல் இஸ் லைக் எப்போவாவது ஒரு தடவை ஒன்ஸ் இந்த ப்ளூ மூன் அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் வரலாம். இல்லை அவங்க வந்து ஒரு 100 பேரை பார்த்துருந்தாங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஒருத்தங்க கிட்ட ஒரு ஃபியூ டேஸ்க்கோ ஃபியூ மந்த்ஸ்க்கோ அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த அட்ராக்ஷன் இருக்காது. சம்வேர் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் பார்க்குற மாதிரி ஒரு படம் பார்த்தா அந்த அரௌசல் இருக்காது, யாராவது தொட்டா ரொமான்டிக்காக பக்கத்தில் வந்தால் இருக்காது. இந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தனக்கு இல்லைங்கிறது எப்படி ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா இந்த புக். ஏன்னா எல்ஜிபிடிக்யூ பற்றி நம்ம பேசும்போது, ஜென்ரலாக இந்த குயர் கம்யூனிட்டி பற்றி நம்ம பேசும்போது லெஸ்பியன்ஸ் பற்றியும் கேஸ் பற்றியும் நம்ம நிறைய பேசுகிறோம். ஆனால் இந்த ஏசெக்ஷுவல் பீப்புளுக்கு வந்து அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த புக்கில் அதான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஐ ஃபெல்ட் இது வந்து ஃபாரின்லேயே அவங்க இப்போ தான் அட்ரஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஐம் ஷுவர் இங்கே வந்து நிறைய பேருக்கு தான் ஏசெக்ஷுவல்னே தெரிஞ்சுக்காமலே கூட இருக்கலாம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேறு சொல்லி வளர்க்குறோம், கல்யாணம் வரைக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடாது வேறு சொல்லியிருக்கோம். ஸோ கல்யாணம் வரைக்கும் அவங்களுக்கு தோணலைன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல பொண்ணு நல்ல பையன், ஏன்னா நமக்கு இந்த மாதிரி யார் பற்றியுமே தோண மாட்டேங்குது அப்படிங்கிற நமக்கு ஒரு தெய்வீக குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஒரு மேரேஜ் நடக்குது வித்தவுட் the one person knowing, லைக் அவங்க வந்து ஏசெக்ஷுவல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட அவங்க இதை என்ஜாய் பண்ண போகிறது இல்லை. அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் வந்து மற்றவங்களுக்கு இருக்கும்போது, லெட்ஸ் சே ஒரு பையன் பொண்ணு 2 பேர் இருக்காங்கன்னா அந்த பையனுக்கு செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், நார்மலாக இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணுக்கு சுத்தமாக அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்னா திஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய இட் ஹேஸ் டு கோ த்ரூ. அன்லெஸ் ஒரு அன்டில் அவங்க இமோஷனலி இன்டிமேட்டாக இருந்தாலே ஒழிய, அன்லெஸ் ஒரு அன்டில் அவங்களுக்கு வந்து மற்ற எல்லா விஷயமும் செட் ஆன ஒழிய இதை பற்றி அவங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸே இருக்காது. அண்ட் சம்வேர் நம்மளோட இதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகும்போதே புருஷனை வந்து ஹாப்பியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் உள்ளே அனுப்புவாங்க. பட் வாட் இஃப் தட் ஒன் பர்சன், அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ 2 பேரில் யாரோ ஒருத்தங்களுக்கு தேர் நாட் ஈவன் ரெடி ஃபார் இன்டிமெசி அப்படின்னா அவங்களுக்காக ஏதாவது புக் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் இந்த புக்கு. அந்த மாதிரி திரைப்படங்கள் இன்னும் நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணல. எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் நம்ம இன்னும் லெஸ்பியன் அண்ட் கே ரிலேஷன்ஷிப்பே நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதில் அடுத்ததாக வந்து ஏசெக்ஷுவல் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அது பெருசாக எந்த படத்துலையுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த புக்கு. அதாவது நம்ம பலான படம் பார்த்தா அப்படின்னு தோணுமானா தோணாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு எதுவுமே தோணாது. தே டோன்ட் வாண்ட் டு ஃபீல் இட்டுங்கிறத தாண்டி they don't have feelings for it. எப்படி ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயம் பண்ணால் டேர்ன் ஆன் ஆகுறது நேச்சுரலோ, என்ன பண்ணாலும் டேர்ன் ஆனே ஆகாததுங்கிறது பயங்கர நேச்சுரலான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு எஃபர்ட்டாக தான் இந்த புக் இருக்குது. இந்த புக்கோட எண்டில் வந்து இன்னும் நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு வேலை ஏசெக்ஷுவலாக இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், இல்லை உங்களோட செக்ஷுவாலிட்டி பற்றின பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா இஃப் யூ ஃபீல் அவங்க எங்கேயாவது எடுத்து சொல்லியிருப்பாங்களே எனக்கு பசங்களையும் பிடிக்கல பொண்ணுங்களையும் பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி எதுவுமே பிடிக்கவே இல்லையே, எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லையே அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம் இந்த லிங்க்ஸை சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேரக்டர் வந்து இவங்க என்ன சொல்கிறது, எனக்கு இந்த பையனை நல்லா தெரியுமே, ஸோ இந்த பையன்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பயங்கர க்ளோஸாக இருக்க ஒரு ஃப்ரெண்டோட வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பிப்பாங்க. பட் என்னென்னா அந்த பையன் அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவான்ல, ஸோ ஃபிசிக்கலாக இருந்தாலும் அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவான். ஸோ இவங்க அதுக்கு நோ சொல்கிறதுக்கும் இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அட் த சேம் டைம் அது ரொம்ப அவங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எம்பாரசிங் மொமெண்ட்ஸ் வந்து ப்ராபப்ளி நிறைய பேருக்கு நடக்கலாம். பட் அது எப்படி வாய்ஸ் அவுட் பண்ணுறது, ஏன் நமக்கு அப்படி தோணுது, நம்ம உடல் ஏதாவது உபாதையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய கேள்விகள்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இந்த புக்கில் ஒரு சில ஆன்சர்ஸ் இருக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் தி ரைட் புக் ஃபார் ஆல் தி அந்த கொஸ்டின்ஸ்க்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் ஜஸ்ட் இது ஒரு கதையாக இவங்க நான் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இது ஒரு 10 கேரக்டர் கிட்ட அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும், இதுதான் ஏசெக்ஷுவாலிட்டி, இதுதான் ஏசெக்ஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கேரக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அது நமக்கு 10 தடவை சொல்கிறாங்க, அவ்வளோதான் அது விஷயம். பட் ஐ திங்க் இஃப் எனிபடி இஸ் ஏசெக்ஷுவல், இஃப் யூ ஃபீல்
ஆமாம் எனக்கும் இதே மாதிரி எதுவுமே தோணுதில்லை அப்படின்னா ஐம் ஷுவர் தெர் ஆர் ஸோ மெனி புக்ஸ் அவுட் தேர். ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புக் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை படித்ததுக்கப்புறமா அதை பற்றி இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு என்னால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு புக் சஜஷன் இருக்குது அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் தட் புக். ஏன்னா ஐ திங்க் ஐ மோர் இன்ட்ரெஸ்டட் டு ரீட் சம்திங் அபவுட் ஏசெக்சுவாலிட்டி. ஸோ அதனால் நீங்கள் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்றதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ நம்பருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தேல் ஃபீல் ஓகே நார்மல் தான் அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். thebookshop.in விசிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய புக்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதுக்கான எல்லா ஜானர் வைஸும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதில் உங்களுக்கு பிடிச்ச புக்கை நீங்கள் எடுத்து படிக்கலாம், இல்லை வந்து பார்க்கலாம், இல்லைனா வந்து கேட்கலாம். இவ்வளோ நேரம் சில விஷயங்கள்லாம் வந்து ஏன் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ஓகே, பாய்.